ஹலோ. எதுக்குடா ரெக்கார்ட் பண்ற? இல்ல ஆக்சுவலா சப்போஸ் வேற யாராவது கேட்டாங்க அப்படின்னா எப்படியும் டவுட் கேட்பாங்க. அவங்களுக்கு இதை ரெக்கார்ட் திரும்பவும் நான் பேசுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணதை போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும். டயத்தை சேவ் பண்ணதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே. யா சொல்லு. என்ன தெரியணும், என்ன வாங்கணும்? ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு சொல்லி கொடு. ஓகே. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்கானமி எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? ஹலோ. தெரியாது. எக்கானமி வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ப்ரொடக்ஷன், சப்ளை, டிமாண்ட், அதுக்கப்புறம் ஒரு மீடியம், இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ வந்து உன்கிட்ட வந்து நீ ஒரு கன்சியூமர், சரியா? இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு பசிக்குதுன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ வந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ வந்து ஒரு ஆப்பிள் வாங்குறேன்னு வச்சுப்போம். நீ வந்து என்ன பண்ணுவ, உன்கிட்ட வந்து சரி வச்சுப்போம், ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அது நீ கன்சியூம் பண்ணிப்ப, சரியா? இப்படிதான் சைக்கிள் இருக்கும். சப்போஸ் உன்கிட்ட வந்து கம்மியா இருக்கு, இப்போ வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுப்போம், உன்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன்கிட்ட வந்து 10 ரூபா இருந்ததுல, அப்போ வந்து ஒரே ஒரு ஆப்பிள் தான் கடையில இருக்கு. உன்ன மாதிரியே இன்னொரு ஆள் இருக்காரு, அவர்கிட்டயும் ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு, அந்த ஆப்பிளோட ரேட் வந்து மார்க்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணும். மார்க்கெட்ன்றது கன்சியூமரும் சப்ளையரும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆப்பிளோட விலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த 10 ருபீஸ் பேண்ட்ல P1 வச்சுப்போம். இதை P1, இது வந்து பர்சன் 2, பர்சன் 1, பர்சன் 2. ஓகே. என்னவா இருக்கும் இந்த ஆப்பிளோட ரேட்டு? ஏன்னா 2 பேருமே சாப்பிடணும் எண்ட் ஆஃப் தி டேல, சரியா? 2 பேரும் சாப்பிடணுமா? ஆமா. ஸோ என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ வச்சுப்போம், இப்போ வந்து 2 பேருக்குமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? இதோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ் தான், ஓகே. சரியா? இப்போ வந்து மூணாவதா இன்னொரு பிளேயர் வராருன்னு வச்சுப்போம், P3. இவர்கிட்ட வந்து 40 ருபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ வந்து இவரும் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ இப்போ அதே ஒரே ஒரு ஆப்பிள் இருக்கு. இப்போ இதோட ரேட் என்னவா இருக்கலாம்? இல்ல புரியுதா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளோ என்ன சொல்றேன்னு? அதே 10 ரூபா தானே இருக்கும் இவருக்கும். ஆனா இவர்கிட்ட 40 ரூபா இருக்கு. இவர் இப்போ நினைச்சா ஓகே 4 ஓகே, ஆப்பிள் வாங்கலாம். கடையில ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கு. ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்கா? அப்ப அது இப்போ 10 வந்து ரூபாய்னா 10 செல்லர், ரூபாய் தானே இப்போ வாங்குவோம். இப்போ வந்து செல்லர் இப்போ வந்து செல்லர் உள்ள வராரு, சரியா? அவர் தான் செல்லர்னு வச்சுப்போம், சரியா? இப்போ இவங்க 2 பேரும் சரி கொடுங்க, என்கிட்ட இருக்க டோட்டல் பணமே 10 ரூபாய் தான் கொடுங்க அப்படின்றாரு. ஆனா இவர் வந்து 11 ரூபாய் நான் தரேன்றாரு. கடைக்காரர் யாருக்கு விற்பாங்க? அந்த 11 ரூபாய் கரெக்டா விற்பாங்க. புரியுதா? இப்போ ஸோ இப்போ வந்து ஃப்ளோ ஜாஸ்தி ஆக ஆக ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்போ இப்படி வச்சுப்போம், இப்போ வந்து 3 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ வந்து கடையில் 3 ஆப்பிள் இருக்கு. இப்போ சொல்லு, என்ன ரேட்டுக்கு ஒவ்வொன்றும் போகும்? மூணுமே ஒரே சைஸ், ஒரே சைஸ், ஒரே கலர், எல்லாமே ஒரே குவாலிட்டி தான், சரியா? இப்போ வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? தேர்ட் பர்சன் கிட்ட தானே அதிகமா இருக்கு. சோ அவர் என்ன ரேட் வாங்குறாரோ அவங்க கொடுப்பாங்க. ஓகே. சோ தேர்ட் பர்சன் வந்து எவ்வளவு ரேட் வாங்குவாருன்னு நினைக்கிறேன்? 3 ஆப்லயுமே வாங்கிப்பாருன்னு சொல்றியா? நான் அவன்கிட்ட கேக்குறேன். அவருக்கு தேவைன்னா அவர் வாங்கிப்பாரு. ஓகேவா? இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா நிறைய பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இவருக்கு தெரியும், சரியா? நான் வந்து 10 ரூபாய் 10 பைசா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபிக்ஸ் பண்ணா கூட இவங்க 2 பேரால வாங்க முடியாது, சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் வந்து வேணாம், ஒரு ரவுண்ட் ஆஃபா சொல்லுவேன், ஒரு 11 ரூபான்னு சொல்லுவோம். 11 ரூபாய்க்கு இவர் வாங்கிட்டு மூணையுமே, அப்போ டோட்டலா இவர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு? 33 ரூபா ஸ்பெண்ட் பண்றாரு, கரெக்டா? சரியா? 33 ரூபா ஸ்பெண்ட் பண்றாரு. பேலன்ஸ் வந்து இவர்கிட்ட 7 ரூபாய் இருக்கும், சரியா? இப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஒரே ஒரு ஆப்பில் இப்போ வந்து இந்த டயத்தில் வந்து செல்லர் டைரெக்டாக அவருக்கு விற்று வந்துருக்கலாம் 10 ரூபாய்க்கு 3 பேருக்கும் ஒரு வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவருக்கு வந்து 30 அப்படி இருந்தால் இவருக்கு வந்து 30 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து இவருக்கு 33 ரூபா கிடைச்சிருக்கு. இவருக்கும் ப்ராஃபிட் தான். சரியா? இப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து என்கிட்ட வந்து 3 இந்த தேர்ட் P3 என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட வந்து 3 ஆப்பிள் இருக்கு. நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து 20 ரூபாய்க்கு தரேன், நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபிக்ஸ் பண்ணாருன்னு வச்சுப்போம். ஓகே. ஓகேவா? ஒரு ஆப்பிள் 20 ரூபாய்க்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வாங்குவாங்க. 2 பேரும் சேர்ந்து. சரியா? ஓகே. இப்போ வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆப்பிள் வாங்குனாங்க அப்படின்னா, இவங்க எப்படி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ஹாஃப் த ஆப்பிள் கிடைக்கும், இவருக்கு ஒரு ஹாஃப் த ஆப்பிள் கிடைக்கும். சரியா? இப்போ டோட்டல் அப்போ பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆப்பிள் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 20 ரூபீஸ் விற்றுருக்காரு. சரியா? ஸோ நெட்டை விட்டு பார்த்தா இப்போ 27 வந்துடும். 27 + 2 ஆப்பிள். சரியா? இப்படிதான் இதுதான் கமாடிட்டி ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போ 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 இப்படி வச்சுப்போம். சரியா? இப்போ இதே கடைக்காரட்டே வரும். இப்படி வச்சுப்போம். இதை பாருங்க, கடைக்காரரு நான் வந்து எனக்கு வந்து என்கிட்ட 2 ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு 20 ரூபாய் 2 ஆப்பிள். ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க வந்து எனக்கு நான் 11 ரூபாய்க்கு நான் உங்ககிட்ட விற்றேன். சரி, 11 ரூபாய்க்கு நான் உங்ககிட்ட வாங்கினேன், நீங்க எனக்கு 10 ரூபாய் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுப்போம். ஹலோ, கேட்டுட்டுதான் இருக்கேன். அப்போ வந்து இவர் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு? 13 ரூபாய், ஒரு 11 ரூபாய்க்கு வித்திருக்காரு ஒரு ஆப்பிள். ஆனா 10 ரூபாய்க்கு தான் 10 ரூபாய்க்கு திரும்ப கிடைக்குது. அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பழத்துக்கு ஒரு ரூபாய் லாபம். சரியா? இப்போ இந்த எண்ட் ஆஃப் த ட்ரேட்ல இவர்கிட்ட எவ்வளவு இருக்கும்? இந்த P3 37 + 1 ஆப்பிள். சரியா? இந்த 1 ஆப்பிள் அவர் சாப்பிட்டுடலாம். அவருக்கு 3 ரூபா தான் இதுல டோட்டல் டிரான்சாக்ஷன்ல வந்த செலவு. இவங்க 2 பேருமே 20 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்ப பார்த்தா அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நீ வந்து இந்த செல்லருக்கு இப்ப பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த P1 P2 வந்து நம்ம பனிஷ் பண்ணியிருக்கோம். சரியா? பட் நான் உனக்கு டெலிபரேட்டா இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். பட் ஆனா எப்பவுமே இப்படிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்படிதான் நடக்கும்னு கிடையவே கிடையாது. நான் உனக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு கமாடிட்டி, அந்த கமாடிட்டிக்கு வந்து உன்கிட்ட எவ்வளவு பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸுக்கு நீ வாங்கலாம் நீ நினைச்ச அப்படின்னா அந்த பிரைஸுக்கு நீ வாங்குவ. அதனால அதோட பிரைஸ், அதோட கமாடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். சரியா? அந்த கமாடிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால எக்கானமி ஃப்ளோ ஆகும். இதுல இன்னொரு சினாரியோவும் இருக்கு. சேம் ஸ்டோரி. நான் இப்போ வந்து கிரீன்ல ட்ரை பண்றேன். இப்போ வந்து அதே மாதிரி செல்லரு. சரியா? இவர்கிட்ட வந்து 3 ஆப்பிள் இருக்கு. 3 ஆப்பிள் இருக்கு. சரியா? இப்போ வந்து 3 பையர்ஸ் இருக்காங்க. சரியா? 3 பையர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லார்ட்டையுமே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவ்வளவு இருந்தது? 10 ரூபீஸ் இருந்ததா? ஆமா. இப்போ வந்து இவர்கிட்டயும் 5 ரூபாய் தான் இருக்கு, இவர்கிட்டயும் 5 ரூபாய் தான் இருக்கு. இப்போ வச்சுப்போம், இவர்கிட்டயும் 5 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கமாடிட்டியோட ரேட் என்ன? 3 ஆப்பிள் இருக்கா? ஆமா. அதே 10 ரூபாய் தானே இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்போ 10 ரூபாய் இருந்துச்சுன்னா இவங்களால வாங்க முடியாது. கரெக்டா? வாங்க முடியாது. ஆமா. இவங்க வாங்கல அப்படின்னா இந்த செல்லருக்கு வந்து இன்ஃப்ளோ கிடையாது. ஆமா. சரியா? செல்லருக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இல்லாம போயிடும். இப்போ இத வந்து செல் பண்ணாதான், இந்த கமாடிட்டியை செல் பண்ணாதான் இவருக்கு கேஷ் ஃப்ளோ வரும். இப்போ இதோட ரேட் என்னவா இருக்கும்? 5 ரூபீஸா தான் இருக்கும். கண்டிப்பாக. அப்பதான் வாங்குவாங்க. ஸோ இப்படிதான் ஜென்ரலா இப்படிதான் எக்கானமி ஒர்க் ஆகும். இப்படிதான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் ஏன்னா இது வந்து எல்லா கமாடிட்டியுமே உன்னால அசைன் பண்ண முடியும். நீ தக்காளி, வெங்காயம் எல்லாமே அசைன் பண்ண முடியும். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் மட்டும், மற்ற எந்த கண்ட்ரியும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, பேக்டு ஐட்டம்ஸ்க்கு மட்டும் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. சரியா? அது பேக்டு ஐட்டம்ஸ் மட்டும். அது வந்து நீ தக்காளிக்கு, வெங்காயத்துக்குலாம் கிடையாது, தங்கத்துக்கு கிடையாது. மற்றபடி எல்லா பேக்டு ஐட்டத்துக்கும் எம்ஆர்பி இருக்கும்.
அது ஏன் எம்ஆர்பி இருக்கு அப்படின்னா இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண. ஏன்னா இப்போ வந்து 10 ரூபாய் தான் எம்ஆர்பி அப்படின்னா இவங்களும் வாங்கிடுவாரு, இவரும் வாங்கிடுவாரு. எம்ஆர்பியோட எக்ஸ்ட்ராவா இவர் வாங்கிட்டு அதை வந்து இன்ஃப்ளேட் பண்ணல இவர். புரியுதா? புரியுது. ஸோ இதுதான் டோட்டலாக நடக்குது. ஓகே, ஸோ கம்மிங் பேக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு வந்து என்ன வேணும்? இந்த செட்டப் இதில் வந்து நீ இப்போ இந்த ஆப்பிளுக்கு பதிலாக நீ என்ன வாங்கணும் அப்படின்னா, நீ வந்து ஒரு ஸ்டாக்காக வாங்குற, சரியா? ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒரு அண்டர்லைங் வேல்யூ இருக்கும், கரண்ட் வேல்யூவும் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஸ்டாக் சொன்னேன், ஏதோ ஒரு பேர் சொல்லு. ஏதாவது போட்டுக்கோ. ஏதோ ஒன்று சொல்லு. நீயே போட்டுக்கோ, எனக்கு தெரியாது. ஓகே, ஐடிசி போடலாம். ஐடிசியோட கரண்ட் ப்ரைஸ் என்ன? 168. சரியா? ஓகே. 168 ருபீஸ் உன்ட்டு இருந்ததுன்னா, அதாவது நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 168 உன்ட்டு இருந்ததுன்னா நீ வந்து ஒரு ஐடிசி ஷேர் வாங்கியிருக்கலாம். சரியா? இதில் நான் வந்து மணி கண்ட்ரோல் எடுத்துக்கோ. இதில் எப்பவுமே 2 விதமான அனாலிசிஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது என்னன்னா, இதுதான் இதோட ஐடிசி. ஹலோ, இதுதான் ஐடிசி. ஓகேவா? இவங்களோட இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட நம்பர்ஸ். மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது வந்து ஐடிசியோட கரண்ட் ரேட் என்ன? 167.85 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் த மார்க்கெட். ஸோ அதுதான் இதோட இது வந்து க்ரோர்ல. சரியா? P/E இருக்கா, இது வந்து பிரைஸ் டு ஏர்னிங். சரியா? அதாவது 1 ரூபி நீ ஏர்ன் பண்றதுக்கு 14 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்க. ஓகேவா? அதான் அதோட பிரைஸ் டு ஏர்னிங். புக் வேல்யூ. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலாக 14ன்றது நல்ல நம்பர் தான். நான் உனக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். இது புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52. அதாவது இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டா பேங்க்ரப்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதோட ரிமைனிங் அசெட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த அசெட்ஸ் எல்லாம் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அது வந்து 52 ரூபீஸ் அதோட புக் வேல்யூ. ஓகேவா? மார்க்கெட் லாட் வந்து டிபிக்கலா ஈக்விட்டிக்கு 1 தான் இருக்கும். அது வந்து ஃபியூச்சர்ல என்னன்றது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பி அப்படின்றது 14.43 பார்த்துட்டோம். சரியா? இந்த இண்டஸ்ட்ரி பி அப்படின்னா ஐடிசி வந்து ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு நம்ம நினைப்போம். எஃப்எம்சிஜி அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். ஆனால் அது வந்து டொபாக்கோ இண்டஸ்ட்ரி. ஆக்சுவலா இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன் நினைக்கிறேன். யா, இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி. அது வந்து இந்தியன் டொபாக்கோ கம்பெனி மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு பெரிய ஷேர் இருக்கு. பட் இவங்க வந்து டைவர்ஸ்டா தான் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டைவர்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட பிஇ வந்து 14.43. அதாவது 1 ரூபி நீ ஏர்ன் பண்ண 14.43 ரூபீஸ் பே பண்ற. அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, காம்படிட்டர்ஸோட ஆவரேஜ் பிஇ வந்து 13.66. சரியா?
அப்புறம் இபிஎஸ்ன்றது ஓகே. வந்து ஏர்னிங் பர் ஷேர். ஒரு ஷேர் நீ வாங்கின அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ற. இது வந்து 12 மந்த்ஸ் இது 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி 12 மந்த்ஸ்ல உனக்கு வந்து 11 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹலோ, ஓகே. ஓகேவா? 11 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏர்ன் பண்ணியிருக்க, ஏர்னிங் பர் ஷேர். கேட்டுன்னு இருக்கேன். அது வந்து ம். ப்ரைஸ் டு ஓகே பிசிக்கு அப்புறம் வருவோம். வந்து ப்ரைஸ் டு புக்கு இங்கே வந்து 52 இருக்கா புக் வேல்யூ. கரண்ட் வேல்யூ என்னது 167. சரியா, 167 டிவைட் பை 52 தான் உன்னோட ப்ரைஸ் டு புக்கு, விச் இஸ் 3.23. சரியா, இந்த ஃபேஸ் வேல்யூன்றது வந்து எப்பவுமே வந்து ஓகே. ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 ருபீஸ் தான், மோஸ்ட்லி வந்து 10 ருபீஸ் தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. 10 ருபீஸ்னா 10 ருபீஸ் வந்து ஃபேஸ் வேல்யூ. சரியா, ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிவிடெண்டோட பர்சன்டேஜ் பார்க்கறதுக்காக. டிவிடெண்ட் இருந்தது என்னன்னா இதில் பார்த்தா அப்படின்னா ஜூலை 6th 1015%, மே 22 2019, அப்புறம் மே 25 2018, ஜூன் 5 2015 இருக்கா, 2017 இருக்கா. இது வந்து உன்னோட பேங்க் நீ ஒரு ஷேர் வச்சிருந்த அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ உன்னோட பேங்க் அவுட் வந்துடும் ஒரு ஷேருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1015 இருக்கா, ஃபேஸ் வேல்யூ என்ன? ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1. சரியா, ஸோ ஒரு ரூபாயோட 1015% எவ்வளோ? நீ பேசுறது இழுத்து இழுத்து கேக்குது. ஹலோ, சொல்லு சொல்லு. இப்போ 100% டிவிடெண்ட்னா ₹1 வரும். அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூ வரும். ஓகே. சரியா, 1000 அப்படின்னா ₹10 வரும். ஃபேஸ் வேல்யூல இருந்து அவங்க எடுப்பாங்க அதை. சரியா, டெலிவரபிள். அதுதான் இந்த டிவிடெண்ட் ஈல்டு. இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து கடைசி லாஸ்ட் டைம் டிவிடெண்ட் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா கன்சாலிடேட். இது வந்து குவார்டர்லி, நம்ம ஹாஃப் இயர்லி எடுத்துப்போம். இது வந்து ஹாஃப் இயர்லி ரிசல்ட்ஸ். சேல்ஸ் வந்து இவ்வளோ, அதர் இன்கம், அப்புறம் டோட்டல் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது வந்து அவுட்ஃப்ளோ. இது வந்து இபிட்டா அப்படிம்பாங்க. இது வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸு. 9,000 வந்து ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து 26. அப்புறம் டேக்ஸ் வந்து இதெல்லாமே க்ரோர்ஸில். சரியா, ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 8,000 crore. ஓகே, கிட்டத்தட்ட 8,000 crore. ஓகேவா, அப்புறம் போர்ட் மீட்டிங், டிவிடெண்ட்டு, போனஸு. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. போனஸ்ன்றது வந்து இப்போ 1:2 1:1ன்னா உன்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா ஒரு ஷேர் ஃப்ரீயாக தருவாங்க. சூப்பர்லாம். ஆமாம். அப்புறம் ஸ்ப்ளிட்ன்றது நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, எப்போவுமே வந்து 10 ருபீஸ்க்கு தான் ஃபேஸ் வேல்யூ இருக்கும். இப்போ நான் உனக்கு காமிக்கிறேனே, இப்போ வந்து முன்னாடி வந்து ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் வந்து இமேஜஸ் காமிக்கிறேன். ஷேர் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் இருக்கும். இங்கே பாரு, இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் ₹10 போட்டிருக்கா. இந்த 10 தான் இதோட ஃபேஸ் வேல்யூ. சரியா, கீமோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு நாள் 10 ருபீஸாக இருந்திருக்கு. வேற ஏதோ ஒன்று எடுக்கிறேன். இது என்னது, மிட் ஈஸ்ட் சம்திங், ஃபேஸ் வேல்யூ பேர் ₹10. வேற எதுவும் கூட ஒன்று எப்பவுமே மினி டைமண்ட்ஸு. இதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாது அந்த கம்பெனி. பட் நான் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யாரும் தரதில்லை. எல்லாமே உன்னோட டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதுவும் ₹10 தான். வேணாமே ஒரு ரிலையன்ஸ் எடுப்போம். ரிலையன்ஸ் ரொம்ப ரிலையன்ஸ் சர்டிஃபிகேட் எடுப்போம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் வேல்யூ பற்றியா ₹10. ஓகேவா, ஸோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ளிட்னா
ரூ. 10 ஃபேஸ் வேல்யூவா ரூ. 1 ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. உன்கிட்ட ஒரு ஷேர் இருந்ததுன்னா உன்னோட அக்கௌண்ட்ல வந்து 10 ஷேர் வந்துரும். அப்புறம் ப்ரமோட்டர்ன்றது வந்து ஓனர், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அப்புறம் டிஐன்றது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டு, அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் அதர்ஸ்ன்றது வந்து பப்ளிக். பிளட்ஜ்டு இருக்கக்கூடாது. பிளட்ஜ்டுன்றது வந்து அடமானம் வச்சது. ஓகே. ஸோ இதெல்லாமே ஸோ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டீசெண்டாக இருக்குல்ல? ஹலோ, டீசெண்டாக இருக்குல்ல? இது வந்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ். சரியா? டெக்னிக்கல்ஸ் பார்த்துருவோம். ஐடிசியோட டெக்னிக்கல். இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். சரியா? நான் இதில் ஐடிசியை சூஸ் பண்ணுறேன். ஹலோ, ஐடிசியை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி வந்து இப்போ வந்து ஹார்லி சார்ட், இது நம்ம வந்து மந்த்லி சார்ட் எடுத்துப்போம். சரியா? இப்போ பாரு, இது வந்து டிசம்பர். இங்கே நான் என்னோட ஹோவர் பண்ணுற மத்தியா ஒரு பார் இருக்குல்ல, வெர்டிக்கல் பார். அப்புறம் ஒரு இந்த வெர்டிக்கல் பார் வந்து எதுக்கு பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட டைம் லைன் பாயிண்ட் பண்ணோம். அந்த அதே இடத்துல ஹரிசான்டலா ஒரு பார் பத்தியா என் கஷ்டத்தையே அதோட ப்ரைஸை பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிசம்பர் 31, 2018 வந்து எவ்வளோ இருந்திருக்கு? ப்ரைஸ் வந்து 280 பக்கத்தில் இருந்திருக்கு. ஹலோ, 280 பாத்தியா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, என்னோட கர்சரை பாரு. ஓகேவா? நான் இன்னும் ஜூம் அவுட் பண்றேன். பார்த்தா அப்படின்னா ஒரு காலத்துல வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் போதா 1999ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ₹16. சரியா? அதுக்கப்புறம் அது அப்படி இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. இது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இங்க இருந்து, அதாவது ஏப்ரல் 2019ல இருந்து நல்லா குறைஞ்சிருக்கு. சரியா? இந்த கொரோனால நமக்கு லாஸ் தானே. அது ஆக்சுவலி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் தானே. இதுல வந்து லாஸும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஓவரால் பிக்சர்ல பார்த்தா இது வந்து லாஸ் மாதிரி தெரியும். நம்ம மேபி நம்ம வந்து இந்த இடத்துல வாங்கியிருக்கோம்னு வச்சுப்போம். கீழே வர வர உனக்கு வந்து ஐ மீன் டைரக்டா, அதாவது நேக்கடா சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்ம கிளாஸ் மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இதில் வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வாங்கினவங்க பார்த்தா இங்கே வாங்கினவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்கலாம் டிவிடெண்ட் ஈல்ட்லேயே இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். பெரிய இது இருக்காது, அட்லீஸ்ட் ஐடிசியில். பட் ஜென்ரலாக பேசும்போது டிவிடெண்ட் இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் இல்லை, போனஸ் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா, எஸ் நீ சொன்ன மாதிரி இது வந்து லாஸ் மேக்கிங். அது ஒரு இன்வெஸ்டருக்கு இது லாஸ் தான். சரியா? பட் ஆனால் இதுக்கும் டேக்கிள் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ வந்து நீ இந்த கிராஃபை பாரு. எந்த இடத்துல வாங்கினா கரெக்டா இருக்கும் நீ நினைக்கிற? இப்போ வாங்கினா எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். புரியுதா? ஏன்னா இது வந்து இன்னும் கீழே போக சான்ஸ் அதிகம். இன்னும் கீழே போக சான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு பெரிய ஆனா அது நமக்கு ரொம்ப பெருசா அடி இருக்காது. கரெக்ட். இன்னும் கூட கீழே இறங்கும். நான் பார்ப்போம். சி, இந்த இடத்துலயே நிறைய அனாலிசிஸ் பண்ண முடியும். இந்த இடம் எடுத்துப்போம். இந்த எட்ஜ் பத்தியா, அதாவது 155.45 இந்த இடத்துல பாரு. இது வந்து மார்ச் 2020, இது வந்து மே 2020.
ஓ இந்த 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 லோவர் பார் இருக்குல்ல, ஆ ஆ ஆ அதால பிரேக் பண்ண முடியல. ம். இங்க வந்துட்டு திரும்ப மேல போயிடுச்சு, அப்புறம் இங்க வந்துட்டு திரும்ப மேல ஒரு போயிடுச்சு. நிமிஷம். ஆ புரியுதா? ஓகே ஓகே. இங்க வந்துட்டு திரும்ப புரியுது மேல புரியுது. போயிடுச்சு, திரும்ப இங்க வந்துட்டு மேல போயிடுச்சு, அப்புறம் திரும்பவும் கீழே வந்துகிட்டே இருக்கு. ஆ ஆ மேபி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப மேலே மேபி போலாம். சான்சஸ் ஆர் தேர். சரியா? இத வந்து ஆ சப்போர்ட்னு ஆ சொல்லுவாங்க, ஆ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. சரியா? ஆ ஆ ஆ இது வந்து ஐடிசிக்கு. இப்போ ம் 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 ஓகே. வேற ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் எடுப்போம். எனக்கு தூக்கம் வருது. டாடா மோட்டார்ஸ் முடிச்சிடலாம். எனக்கு தூக்கம் வருது. டாடா மோட்டார்ஸ் முடிச்சிருவோம். இப்போ பாரு, பார்த்தா அப்படின்னா இது வந்து அதோட இதோட ரெசிஸ்டன்ஸ் தொட்டிருக்கா, கீழே இறங்கிச்சா, தொட்டிருக்கா, கீழே இறங்கிச்சா, இப்படி சைடு வைஸ்ல இருக்கா, திரும்ப கீழே வந்திருக்கு, திரும்பவும் இந்த பார் தொட்டிருக்கா, கீழே வந்துருச்சா, அப்படியே போயிட்டு இருக்கா. இப்போ வந்து ஒரு சாலிடேஷன் வரும். ஆக்சுவலா இப்போ வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு வந்து நல்ல ஹோப் இருக்குன்னு சொல்றாங்க, பட் இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போக சான்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். ஓகே. ஆஹா. இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ அது எவ்வளோ பே எவ்வளோ? 135 38 138. ஓகே ஓகே. ஓ சரி, அப்ப இமிடியேட் நாளைக்கு எனக்கு இது வாங்கி கொடு. நீ தான் வாங்கணும், நான் பண்ண முடியாது. ஸோ நீ வாங்கி கொடு எனக்கு. நீ வாங்கி கொடு எனக்கு. ஓகே. I will pay you, don't worry. என்ன தேடுற? இல்ல ஆக்சுவலா இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நான் தான் வச்சுட்டு இருக்கேன். சாரி, மறந்துட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பெல் இதெல்லாம் பார்த்தோன்னா அழகா உனக்கு வந்து இப்போ சொல்ல இதுல பார்த்தாலே உனக்கு என்ன சொல்றது, இது வந்து இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ட்ரெண்ட் வந்து கீழே பார்த்து தான் இருக்கு, டவுன்வர்ட்ஸ்ல தான் இருக்கு. சரியா? இது மேலே வர்றது ரொம்ப சான்ஸ் ரொம்ப கம்மி, அதாவது அவங்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரெடி பெல்லுன்றது வந்து கவர்மெண்டோடது, அவங்க வந்து அவங்களோட சுச்சுவேஷன் நல்லா இல்லை. இது மட்டும் கிடையாது, கோல் இண்டியான்னு ஒன்று எடுக்கிறேன். கோல் இண்டியா இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களது. இங்கேருந்து ஆகஸ்ட் 15 இருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வராங்க. ஸோ இப்போ வரைக்குமே குறைஞ்சிக்கிட்டு தான் வராங்க. இந்த இடத்துலையும் சுச்சுவேஷன் அவங்களுக்கு நல்லா இல்லை. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? நான் உனக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். உனக்கு அப்பயே தெரியும், உனக்கு வந்து நான் டெலிபரேட்டாக ட்ரா பண்ணல. ஓகே, உனக்கு இப்படி இந்த ஸ்லோப்பு கடைசியாக இப்படி மாறி இருப்பாரு, ஸ்லோப் இப்படி மாறிடுச்சு. ஸோ அதோட ரேட் ஆஃப் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? ரேட் ஆஃப் ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ இது வந்து இப்போ நல்ல ஐடியா கிடையாது இப்போ இடத்துல நம்ம என்டர் பண்றது. ஓகேவா? ஸோ லைன்ஸ் எடுத்துப்போம். லைன்ஸ் நான் ஸ்க்ரால் அவுட் பண்றேன். ஸோ இன்செப்ஷனில் வந்து 94, அப்போ வந்து 27 ருபீஸ்க்கு அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 2233. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? சாரி, கைப்பற்றுச்சு, சாரி. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்செப்ஷனில், அதாவது லிஸ்ட் ஆகும்போது வந்து 25 ருபீஸா 33 ருபீஸ்க்கு இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு 94ல், ரைட்? அப்புறம் இப்போ வந்து 2020ல் வந்து 2233.45. எங்க இதோட கிராஃபும் பாரு, எங்க வச்சுப்போம். பத்தியா இதோட கிராஃபும்? ஹலோ, இதோட கிராஃபும் மேலே பார்த்துருக்கு. ஸோ இது வந்து இன்னும் மேலே போக சான்ஸ் அதிகம். ஐ மீன் சான்சஸ் அதிகம். இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் நடக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். ஓகே. சரியா? ஸோ இந்த மாதிரி
எது growth காமிக்குதோ அதை சூஸ் பண்ணும். ஆனா growth காமிக்கிறது எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. நான் வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டெஸ்லா இண்டஸ்ட்ரீஸ் தெரியுமா? டெஸ்லாவா? டெஸ்லா ம்ஹும். ரொம்ப எலான் மஸ்க் தெரியுமா? ம்ஹும். ஓகே. இதுதான் நிக்கோல் டெஸ்லா. சரியா? ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். $400 அப்போ இது கிடையாது. இது என்னது? டெஸ்லா நாஸ்டாக். சரியா? நான் ஜூம் அவுட் பண்றேன். ஸோ இதோட கிராஃப் பார் எப்படி இருக்கு? ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு? இது வந்து டாலர்ஸில் $3 ஸ்டார்ட் ஆயிருக்கு 2010. இப்போ வரைக்குமே இப்போ வந்து 2019 வரைக்குமே அது வந்து $64 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அதாவது ஒரு விஷயம் கூட ஆகல. அதில் வந்து இப்போ வந்து $431 ட்ரேட் ஆகுது. இதோட கிராஃப் பார். சரியா? ஸோ இதுக்கு நீ இப்போ சொல்லு, நீ இதுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுவியா டெஸ்லா? பண்ணலாமே. ஓகே. ஆனா அவ்வளோ டாலருக்கு எடுக்கணுமா? சி குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே நீ அதுக்கு ப்ரைஸ் ப்ரே பண்ணி தான் வாங்க வேண்டியது வரும். சரியா? ஸோ இப்போ வந்து வச்சுப்போம், உன்கிட்ட வந்து சர்ப்ளஸாக ஒரு $500 இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? அந்த $500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவியா? இந்த டெஸ்லா வாங்குவியா? ஹலோ, இருந்துச்சுன்னா வாங்குவேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து யாஹூ ஃபினான்ஸ் போய்டுவோம். நான் ஏன் யாஹூ ஃபினான்ஸ் போகிறேன் அப்படின்னா, மணி கண்ட்ரோல் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். அதோட யூஎஸ் ஸ்டாக் ஹேண்டில் பண்ண முடியாது. டெஸ்லா வந்து நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆன யூஎஸ் ஸ்டாக். சரியா? டெஸ்லா எடுத்துப்போம். இது இந்த இந்த இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? புக் வேல்யூ, டிவிடெண்ட், பிரைஸ் டு earning, அப்புறம் பிரைஸ். ஓகே, 14 பார்த்துருக்கோம் நம்ம பிரைஸ் டு earning. இங்க இதோட பிரைஸ் டு earning பாரு. நீ $1 சம்பாதிக்க $1,124 பே பண்ணுவியா? மாட்டேன். ஸோ இது ஒரு பபுள். சரியா? இந்த பபுள் எப்போ உடையும்? இப்போ நீ வந்து இங்கேயே லிஸ்ட் ஆன வேற ஏதாவது ஒரு கம்பெனி சொல்ல. யூஎஸ்ல லிஸ்ட் ஆன, நாஸ்டாக் லிஸ்ட் ஆன வேற ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்துப்போம். எஃபி எடுத்துப்போம். சரியா? இப்போ பார்த்துட்டல பிஇ வந்து என்னன்ட்டு 1124. சரியா? எஃபி எடுத்துப்போம். அவங்களோட பிஇ பாரு. ஆப்பிள் எடுத்துப்போம். ஆப்பிள் அவங்களோட பிஇ பாரு. 35ன்றதே ஜாஸ்தி ஆக்சுவலா. நான் வந்து 20க்கு மேலே இருந்ததுனால இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அப்புறம் கூகுள் எடுத்துப்போம். ஆல்ஃபாபெட் 31. சரியா? டெஸ்லாவை வாங்கலாமா? வாங்க வேணாம். எக்ஸாக்ட்லி. இதே நான் வந்து கூகுளே நான் எடுக்கிறேன். இங்க ஆல்ஃபாபெட் அது வந்து $1,500. அது நான் $1,500 கொடுத்து கூகுள் வாங்கினாலும் வாங்குவேனே தவிர $500 கொடுத்து டெஸ்லா வாங்க மாட்டேன். அது என்னோட சொந்த கருத்து. பட் ஏன்னா இது வந்து உடையறதுக்கு சான்ஸே கிடையாது. அது வந்து 34 இது வந்து இதோட பிரைஸ் டு earning வந்து 33 தான். அதுக்கப்புறம் earnings per price பாரு 34 45. இதோட earning
சாரி ஏர்னிங் பர் ஷேர் இது வந்து 0.33. ம். இதோட ஏர்னிங் பர் ஷேர் பாரு 45. ம். சரியா? ஓகே. ஸோ அதனால தான் சொல்றது. ஓகே. காட் இதான் இட். டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டல்ஸும் ப்ராப்பர் ரேஷியோல யூஸ் பண்ணா தான் நல்ல ப்ராடக்ட் எடுத்து வாங்க முடியும். ஓகே. காட் ஓகேவா? இட். ஸோ இது ஓகே. ஃபைன். அப்புறம் இன்னொன்னு காமிக்கிறேனே. ஸோ இதில் இன்னொன்றும் இருக்குது. இன்னொன்று நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோ. இதில் வந்து ஃபோர்ஜரிஸ் நடக்கவும் சான்ஸ் இருக்குது. நான் ருச்சி சோயா எடுக்கிறேன். அதாவது இப்படி இருக்கட்டும். சரியா? ஸோ ஓகே. 2020 Jan 24th வந்து ஒரு ப்ரைஸ் வந்து 10 rupees இருந்திருக்கு. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 10 rupees இருந்திருக்கு ருச்சி சோயா. அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 1500 போயிட்டு இருக்கு. இப்போ நீ இதை பார்க்குற, இந்த இடத்துக்கு நிற்கிற, நீ இதை வாங்குவியா? ஹலோ, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 1500 10 rupees. ஓ, இங்கே இருக்கு. 20 rupees ஸ்டார்ட். ஏன் மாட்டேன். ஏன் அதோட டைம் பீரியட் பாரு. வெரி ஷார்ட் பீரியட்ல இவ்ளோ growth. ஆமா, கண்டிப்பா கீழே வந்துரும். ஏன் ஷார்ட் பில்ல மேபி மேலே போய் சஸ்டெயின் ஆன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆப்ரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ்டு ப்ரைஸு. இது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு விதத்தில் ஃபோர்ஜரி, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நான் தான் சொன்னேன்ல. ஆமா, நீ பார்த்து வச்சிருக்க முன்னாடியே. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆமா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து உனக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் விழுந்துடக்கூடாது. ஓகே. ஸோ ருச்சி இருக்கு தெரியுமா? இந்த ருச்சி சோயா யாரு தெரியுமா? தெரியாது. ஒரு கெஸ் பண்ண. ருச்சி ஊறுகாய் தான் தெரியும். இல்ல, சோயா வந்து சன்ஃப்ளவர் ஆயில். ருச்சியில் சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? ருச்சி கோல்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக அது யாரு தோணும் தெரியுமா? பதஞ்சலி. பதஞ்சலியோடதா? ஓகே. அவங்க ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ. சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடறேன். சரியா? ஜியோ வந்து யாருது? நோ ப்ராப்ளம். ஜியோ யாருது? ஹலோ, ஜியோ யாருதா? எந்த கம்பெனி இது? ஜியோ. ஹலோ, ஜியோ எந்த கம்பெனி இது? ரிலையன்ஸோடது தான், சொல்லு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரிலையன்ஸோடது. சரியா? ஓகே. இப்போ ரிலையன்ஸோடது. அதனால உனக்கு அது தெரியும். சப்போஸ் நான் வந்து ஒன்று சொல்றேனே, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. சரியா? இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அந்த பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிஸ்டா இருக்குன்னு வச்சுப்போம். நீ இதை வாங்குவியா? ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிஸ்டா இருந்தாவா? ஆமா. என்ன சொன்ன? இப்போ ஜியோன்றது ஞாபகம் வச்சுக்கோ. அது வந்து ரிலையன்ஸோடது. ஹலோ. ஆமா. சரியா? நீ வந்து புதுசா ஒரு நாள் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஷேரை பாக்குற. ஓகே. இப்ப அதை வாங்குவியா? அதோட பிரைஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். சும்மா ஒரு கெஸ் பண்ணு. சேமா இருக்குமோ? ஓகே. ஸோ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட ஷேர் பிரைஸ் வந்து ₹1.60 தான். சரியா?
ஆனா ஓகே. ஜியோக்கும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுது, புரியுது. இது வந்து தம்பியோடது. சரியா? ஓகே. உனக்கு இன்னொரு நியூஸ் காமிக்கிறேன். புரியுது. இந்த புக் வேல்யூ இருக்கு பாத்தியா? ஆமா. ஐடிசி வந்து பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படின்னா இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டா ஒரு ஷேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 52 rupees 4 பைசே கிடைக்கும். கரெக்டா? ஆமா. சரியா? புக் வேல்யூ அதோடது. ஆனா நம்ம வந்து அது 167.85க்கு பிஎஸ்சிலையும் 168.5க்கு என்எஸ்சிலையும் ட்ரேட் பண்றோம். இது வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் 1 rupee 60 பைசே. என்எஸ்சியில் பிஎஸ்சியில் 1 rupee 55 பைசே. இது பிஎஸ்சி என்எஸ்சின்றது என்னன்னு சொல்கிறேன், அதோட முடிச்சுப்போம் இன்னைக்கு. ஓகே. புக் வேல்யூ ஹலோ கேட்டுட்டு தான் இருக்கேன். இல்லை, இது என்ன பாத்தியா? புக் வேல்யூவா? இந்த சிம்பிள் என்ன சிம்பிள் தெரியுதா? தெரியுது, மைனஸ். சரியா? ஸோ இந்த கம்பெனி வந்து நஷ்டத்துல தான் ஓட்டிட்டு இருக்கு. ஆல்ரெடி நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும் பாரு. மார்ச் 2000 ஆனுவல் ரிப்போர்ட் எடுப்போம். கடைசியா வந்து 2016ல நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. தென் மார்ச் 2019 கூட பரவாயில்ல, 5,000 rupees கெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்ச் 2020ல வந்து 44,684 crore லாஸ் உங்களுக்கு. சரியா? ஸோ இது வந்து சீப்பாக கிடைக்குன்றதுனாலையும் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கிட கூடாது. ஓகே ஓகே ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, கூல். ஸோ கடைசியாக ஒன்று பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக நிறைய படிச்சு பாரு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் இன்னும் 2-3 இருக்கு. சுஸ்லானு ₹2.95. இதை பற்றியும் படிச்சு பாரு. கடைசியாக நம்மால் வோடஃபோன் ஐடியா ₹8.90. இது வோடஃபோன் கூட தப்பிச்சிரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். மேபி ரீசெண்ட் டேஸில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க. ஓகேவா? கடைசியாக இன்னொன்று எஸ் பேங்க் ₹13. ஓகேவா? இவங்கெல்லாம் பேட் ரீசன்ஸ்க்காக நியூஸில் வந்தவங்க. இதை பற்றி படிச்சு பாரு. ஒரு காலத்தில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க தெரியுமா? 393 ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ 13 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறதுனா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ கடைசியாக ஒன்று பார்த்துருவோம். எக்ஸ்சேஞ்சஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டாக் வைஸில், கமாடிட்டி வைஸில், கிரிப்டோ கரன்சியெல்லாம் இல்லை, கமாடிட்டி கூட சொல்ல முடியாது. ஸ்டாக்ஸும் வந்து மெயினாக கரெக்டாக ரெகுலேட்டரி கரெக்டாக ஃபார்ம் இருக்கா, எல்லாமே இன் பிளேஸில் இருக்கான்னு பார்க்குறது வந்து செபி. சரியா? செபின்றது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸை. சரியா? இந்தியாவில் நிறைய இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டாக்கை வந்து நீ நிறைய இடத்துல வாங்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்சியில் வாங்கலாம். என்எஸ்சி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ வந்து பிஎஸ்சியில் வாங்கலாம். சரியா? பிஎஸ்சின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இதுவே நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டோம் அப்படின்னா என்ஒய்எஸ்சின்னு சொல்லுவாங்க, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த மாதிரி அவங்களோட இது இருக்கு. இதே நம்ம யூகே எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்டிஎஸ்சி அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதோட இண்டெக்ஸ். ஓகேவா? சரியா? சாரி, எஃப்டிஎஸ்சி கிடையாது. சாரி. இது வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. சரியா? இதில் வந்து இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் வந்து SP 500ன்றது இண்டெக்ஸ். சரியா? இண்டெக்ஸ்ன்றது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்டு ஸ்டாக்ஸ். இதுவே நிஃப்டி கேள்விப்பட்டிருக்கியா? நிஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல. நிஃப்டின்றது ஒரு இண்டெக்ஸ் தான்.
இதுல பார்த்தா அப்படின்னா 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகே சரியா? சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க 50 ஸ்டாக்ஸ். ஓகே அதாவது ஸ்டாண்டர்டான ஒரு 50 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ். ஓகே இதை கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 50 இருக்கும். ம் 50 இருக்காது. இதோட ஓகே பர்சன்டேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் தான் 50. வெயிட்டட் ஆவரேஜ் தான் இது. வெயிட்டட் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் எல்லாமே ஈக்குவலான வெயிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரிச்சு வெயிட் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டலைசேஷன் வெயிட்டட். ஓகே சரியா? 50 ஸ்டாக்ஸ், 50 கம்பெனிஸ். சரியா? இதுவே என்எஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இதுதான் அதனால தான் சென்செக்ஸ் இல்லை நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்குமே உனக்கு வந்து இது இருக்கு. ஆட்டோக்கு, பேங்க்குக்கு நிஃப்டி பேங்க், நிஃப்டி எனர்ஜி, எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா எல்லாத்துக்கும் இருக்கு. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே இப்போதைக்கு என்னன்னு பார்த்துக்கோ. பட் ஆனால் இப்போதைக்கு இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் அதை பற்றிலாம் விட்டுருவோம், நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இந்தியாவில் இது மட்டும் கிடையாது. இந்தியாவிலேயே நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தாவில் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அப்புறம் மெட்ராஸில் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, கொச்சின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. சரியா? பட் ஆனால் இவங்க எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ் கிடையாது. இந்தியாவில் ரெண்டு பெரிய பிளேயர் தான். ஒன்று பிஎஸ்சி, அப்புறம் இன்னொன்று என்எஸ்சி. ஆனால் இவங்க 2 பேர்லேயே ரொம்ப பெரிய பிளேயர் வந்து என்எஸ்சி தான். சரியா? இவங்க தான் ஒருத்தர் இருந்து ஸ்டாக் வாங்கி இன்னொருத்தர் கொடுப்பாங்க. ஓகேவா? சோஃபார் உனக்கு புரிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சு. நம்ம இது மட்டும் கடைசியாக பார்த்துருவோம். சரியா? இப்போ வந்து அஷ்யூம் பண்ணிப்போம் நீ வந்து ரிலையன்ஸ் வாங்குறேன்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுப்போம். சரியா? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீஹரி இது கடைசின்னு நீங்க நிறைய எடுக்கிறீங்க. இது மட்டும் முடிச்சிருவோம். சரியா? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வந்து வாட்ச் லிஸ்ட் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதுல இந்த மாதிரி லைன்ஸ் ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பை பட்டன் இருக்கும், செல் பட்டன் இருக்கும். பையை கிளிக் பண்ற. இந்த இடத்துல உனக்கு என்ன பிரைஸுக்கு வாங்கணும், இது வந்து லாங் டேர்ம் போட்டுக்கோ. சரியா? சிஎன்சி லாங் டேர்ம் போட்டுக்கோ. எவ்வளவு குவான்டிட்டி வாங்க போற, எவ்வளவு பிரைஸுக்கு வாங்க போற போட்டுட்டு பை பண்ணு. அப்புறம் நீங்க மொத்தம் மார்ஜின் ரிக்வயர்ட் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இது வாங்கணும் அப்படின்னா உனக்கு முதல்ல பணம் இருக்கணும். அது நீ ஃபண்டு டேப்ல போயிட்டு ஆட் ஃபண்ட் கொடுத்துக்கோ. ஆட் ஃபண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோ ஃபண்டை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு குவான்டிட்டி அவ்வளோ குவான்டிட்டி அந்த ப்ரைஸுக்கு போட்டுட்டு பை பண்ணனா உனக்கு ஹோல்டிங்ஸ் வந்து நின்றோம். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. இதெல்லாம் நீங்க வாங்கி இருக்கிறதா? இதெல்லாமே வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது. வாட்ச் லிஸ்ட் 5 வாட்ச் லிஸ்ட் வரைக்கும் நீ வச்சுக்கலாம். சரி ஓகே. சரியா? கடைசியா ஒரே ஒன்று சொல்லிடுறேன். கடைசியா எம்ஆர்எஃப் ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருக்கும் சும்மா கெஸ் பண்ணு. எம்ஆர்எஃப் தெரியும்ல? எம்ஆர்எஃப் டயர்ஸ் தெரியும். அது வந்து மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்கும் சும்மா ஒரு கெஸ் பண்ணு. எம்ஆர்எஃப் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? Who knows? சும்மா ஒரு நம்பர் சொல்லு. ஒரு ஏதாவது ஒரு இன்ட்யூஷன்ல ஒரு நம்பர் சொல்லு. ஏதாவது நம்பர் சொல்லவா? எம்ஆர்எஃப். சரியா? எம்ஆர்எஃப் டயர்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ இப்போ வரைக்கும் நீ நிறைய பார்த்துருக்க, ரிலையன்ஸ் பார்த்துட்ட, ஐடிசி பார்த்துருக்க. அதனால நீயா ஒரு அஷ்யூம் பண்ணி ஒரு நம்பர் சொல்லு. எவ்வளவுக்கு ட்ரேட் ஆகலாம்? இப்போ ஒரு 300 அந்த மாதிரி. 58,000 ரூபாய். தடி. ஆக்சுவலா ஒரு கட்டத்துல இது வந்து 64,000 இருந்தது. கோவிட்ன்றதால கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இவர் 80,000 இருந்திருக்கு 2018ல. ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்தது? ஸ்டார்டிங்ல மேக்ஸ் பார்த்துருவோம். 1900 இருந்திருக்கு 1999ல. இவ்வளோ இருந்துமே இவ்வளோ காஸ்ட். அதான் இந்தியாவோட ஹையஸ்ட் ட்ரேடட் ஸ்டாக் இதுதான். ஹைலி பிரைஸ். இவ்வளோ இருந்துமே இவங்களோட பிஇ ரேஷியோ வந்து 21 தான். சரியா? ஸோ உனக்கு வந்து இவங்களோட ரிட்டர்ன் பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு எம்ஆர்எஃப் நிறைய இது இருக்கு, அட்வான்டேஜஸ் இருக்கு. இவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலுமே வாங்க பீப்புள் ரெடியாக தான் இருக்காங்க.
இதுவும் கூட காஸ்ட்லியும் கிடையாது. நீ வந்து Tesla 10ல 1000 இருந்தது. இது வெறும் 21 தான். ஆமா 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 21 தான். ஓகே, இதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் ட்ரேடட் ஸ்டாக். ஓகே, ஏதாவது கேளு. நீங்க இந்த ரெக்கார்ட் பண்ணதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, மறந்துடாதீங்க. இல்ல, நான் இதை எப்படியும் இதுல போட்டுருவேன், குரூப்ல போட்டுருவேன். லூசு, குரூப்ல எல்லாம் தயவு செஞ்சு போட்டு மானத்தை வாங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது எப்படியும் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம தமிழ்ல தான் இருக்கு. ஸோ எவ்வளவு பேருக்கு ரீச் ஆகும்னு வேற தெரியல. பார்ப்போம். உன்னோட ஆடியோ இருந்தா பரவாயில்ல, நான் நடுவுல லூஸ் மாதிரி பேசுனதெல்லாம் வேற இருக்கும். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு, யாரும் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க. இதுல என்ன எண்ட் ஆஃப் த டேல எல்லாருமே நாலேஜ் தான் முக்கியம். அவங்க வந்து யார் என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. No, without my permission you are not supposed to do that. I will kill you. Okay, stop recording.